எதிரியின் கோபமா அல்லது நண்பனின் துரோகமா? எது அதிக வலியைத் தரும்? கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள். நம்மில் பலரும் இதை எப்போதாவது உணர்ந்திருப்போம், இல்லையா? மனித வாழ்வில் நாம் சந்திக்கக்கூடிய மிகக் கொடிய ஆழமான வழிகளில் ஒன்று இந்த துரோகம். ஒரு பழங்கால பதிவிலிருந்து நாம் இன்று மேற்கொள்ளப் போகும் இந்த ஆழமான ஆய்வுக்கு இந்த கேள்விதான் மிகச் சரியான தொடக்கம். பாருங்கள், நமக்கு தெரிந்த எதிரிகளின் பகையை சமாளிப்பது ஒரு விதம். அவர்கள் வெளிப்படையாகவே நமது வீழ்ச்சியை விரும்புவார்கள், நாமும் ரொம்ப உஷாராக இருப்போம். ஆனால் நாம் முழுமையாக நம்பி நம்மோடு ஒரே தட்டில் சாப்பிட்ட ஒரு நண்பன் செய்யும் துரோகம் இருக்கிறதே, அது கொடுக்கும் வலி மிக கொடியது. தற்காப்பு இல்லாத நேரத்தில் பின்னால் இருந்து தாக்கப்படுவது போன்ற உணர்வு அது. இன்று நாம் பார்க்கப் போகும் மையப் போராட்டமே இதுதான். இந்த சுவாரஸ்யமான ஆய்வுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்று நாம் 41ஆம் சங்கீதத்தை மிக ஆழமாக அலசப் போகிறோம். இது ஏதோ கடந்து போன பழங்கால பாடல் கிடையாதுங்க. மனித உணர்வுகளின் ஆழம், வலியின் கட்டமைப்பு, அப்புறம் இதோட வரலாற்று முக்கியத்துவம் என எல்லாவற்றையும் படிப்படியாக பார்க்க போகிறோம். சரி, நேரடியாக விஷயத்திற்குள் செல்வோம். இன்றைய பயணத்துல மனதுருக்கத்தின் அடிப்படையில் தொடங்கி வியாதி மற்றும் எதிரிகளின் சதி, துரோகத்தின் வழி, அதிலுள்ள தீர்க்க தரிசன எதிரொலி, இறுதியாக விடுதலையும் நித்திய துதியும். இந்த வரிசையில்தான் நாம் பயணிக்கப் போகிறோம். ஆசிரியரின் சிந்தனை ஓட்டத்தை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். அவர் எவ்வளவு தர்க்க ரீதியாக பயணிக்கிறார் தெரியுமா? முதல் 3 வசனங்களில் ஆசீர்வாதங்கள், 4வதில் பாவ அறிக்கை, 5 முதல் 8 வரை எதிரிகள், 9வது வசனத்தில் அந்த வலியான துரோகம், 10 முதல் 12 வரை விஸ்வாசம், கடைசியாக 13ஆம் வசனத்தில் துதி. இத்தனை துன்பங்களுக்கும் நெஞ்சை உடைக்கும் துரோகங்களுக்கும் மத்தியிலும் அவர் எப்படி இறுதியாக துதிக்கு வந்து சேர்கிறார் என்பதுதான் இந்த உணர்வுபூர்வமான ஆன்மீக பயணம். சரி, முதல் பகுதிக்கு வருவோம். மனதுருக்கமும் தீங்கு நாளும். கடினமான காலங்கள் வாழ்வில் தவிர்க்க முடியாதவை என்பதை இது எப்படி சொல்கிறது என்று பார்ப்போம். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார் என்று இந்த முதல் வசனம் சொல்கிறது. இதோட ஆழத்தை கவனித்திருக்கிறார்களா? ஏழைகளுக்கு இறங்குபவர்களுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதம் இது. ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், ஏதோ ஒரு பலனை எதிர்பார்த்து உதவி செய்யாமல் உண்மையான மனதுருக்கத்தோடு, தூய்மையான இருதயத்தோடு செய்ய வேண்டும். அந்த தூய்மையான மனதுருக்கம்தான் கடினமான காலங்களில் ஒரு கேடயமாக செயல்படும். இங்கே தீங்கு நாள் வராது என்று சொல்லப்படவே இல்லை. துன்பம், பாடுகள் அல்லது வியாதி, இதெல்லாம் ஒவ்வொரு மனிதனும் சந்திக்க வேண்டிய தவிர்க்க முடியாத யதார்த்தம்தான். நாம் எவ்வளவு நல்லவர்களாக இருந்தாலும் இதை கடந்தே ஆக வேண்டும். ஆனால் அந்த தீங்கு நாள் வரும்போது நாம் தனியாக விடப்பட மாட்டோம். நமக்கு தெய்வீக பாதுகாப்பும் விடுதலையும் நிச்சயம் கிடைக்கும் என்பதுதான் இங்கே கொடுக்கப்படும் ஆணித்தரமான வாக்குறுதி. பகுதி 2. வியாதியும் எதிரிகளின் சதிகளும். வாழ்க்கை எப்போதும் ஆசீர்வாதங்களை மட்டுமே கொண்டிருப்பதில்லையே, அது சில நேரங்களில் இருண்ட பள்ளத்தாக்கிற்கும் கொண்டு செல்லும். அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று 5ஆம் வசனம் சொல்கிறது. ஒரு மனிதன் படுக்கையில் வியாதியாய் கிடக்கும்போது அவனுடைய எதிரிகள் எவ்வளவு கொடூரமாக சிந்திக்கிறார்கள் என்பதை இது அப்பட்டமாக காட்டுகிறது. கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாமல் இவன் எப்போது இறப்பான், இவன் பேர் எப்போது அழியும் என்று அவர்கள் வெளிப்படையாகவே காத்திருக்கிறார்கள். மனித மனதின் இருண்ட பக்கம் இது. எதிரிகளின் பாசாங்கத்தனத்தை இங்க பாருங்களேன். நேரில் பார்க்க வரும்போது ரொம்ப பரிதாபப்படுவது போல் போலியாக அக்கறை காட்டுவார்கள். ஆனால் உள்ளுக்குள் அக்கிரமத்தை சேர்த்துக்கொண்டு வெளியே போய் உங்களுக்கு எதிராக வீழ்ச்சியை திட்டமிடுவார்கள். முன்னால் சிரித்து பேசிவிட்டு பின்னால் குளிபறிக்கும் இந்த இரட்டை முகம் இருக்கிறதே, அதுதான் அந்த எதிரிகளின் உண்மையான முகம். பகுதி 3. துரோகத்தின் வலி. வெளிப்புற சதிகளிலிருந்து விலகி நம்மை அதிர்ச்சிக்குள்ளாக்கும் ஒரு நெருங்கிய நண்பனின் துரோகத்தை நோக்கி வரும் இந்த ஆய்வின் மிக முக்கியமான மையப்பகுதி இதுதான். 9ஆம் வசனத்தை பாருங்கள். என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என்மேல் தன் குதிகாலை தூக்கினான். இது எவ்வளவு வலியை தாங்கியிருக்கிறது என்பதை உங்களால் உணர முடிகிறதா? என்மேல் தன் குதிகாலை தூக்கினான் என்ற வார்த்தைகள் முழுமையாக நம்பிய தன்னுடமே இருந்த ஒரு பிராண சிநேகிதனின் துரோகம் எவ்வளவு ஆழமாக காயப்படுத்தும் என்பதை விவரிக்கிறது. வெளிப்புற எதிரிகளை விட உள்வட்டத்திலுள்ள ஒருவரின் துரோகம்தான் மிக பயங்கரமானது. பகுதி 4. தீர்க்கதரிசன எதிரொலி. தாவீது ராஜாவின் இந்த தனிப்பட்ட அனுபவம் எப்படி நூற்றாண்டுகளை கடந்த ஒரு வரலாற்று வரைபடமாக மாறியது என்று பார்ப்போம். இது உண்மையிலேயே ஒரு ஆச்சரியமான வரலாற்று வரைபடம். தாவீதுக்கு எதிராக அவருடைய நண்பன் அகித்தோப்பேல் செய்த துரோகத்திலிருந்து இது தொடங்குகிறது. சுமார் 500 ஆண்டுகளுக்கு பிறகு சகாரியா தீர்க்கதரிசி இதே கருப்பொருளை மீண்டும் வலியுறுத்துகிறார். இறுதியாக இது இயேசு கிறிஸ்துவையும் அவரை காட்டிக் கொடுத்த யூதாசையும் மிக துல்லியமாக சுட்டிக்காட்டுகிறது.
ஒரு தனிப்பட்ட மனிதனின் வழி எப்படி சரித்திரத்தை இணைக்கும் சங்கிலியாகவும் ஒரு மாபெரும் தீர்க்கதரிசனமாகவும் மாறுகிறது என்பது வியப்பளிக்கிறது இல்லையா? இறுதியாக பகுதி 5 விடுதலையும் நித்திய துதியும். இவ்வளவு பெரிய துரோகத்திற்கும் துன்பத்திற்கும் மத்தியில் ஆசிரியர் எப்படி விசுவாசத்தோடு பதிலளிக்கிறார் என்று பார்க்கலாம். இத்தனைக்கும் பிறகு ஆசிரியர் தன் நம்பிக்கையை இழக்கவே இல்லை. எதிரி தன்மேல் ஜெயம் கொள்ளாததைக் கொண்டே தேவன் தன்மேல் பிரியமாயிருக்கிறார் என்ற உறுதியை அவர் அடைகிறார். எந்த சூழ்நிலையிலும் அவர் கைவிடாத அவருடைய தனிப்பட்ட உத்தமமே அவரை தாங்கி என்றென்றைக்கும் அவரை நித்திய பிரசன்னத்தில் நிலைநிறுத்துகிறது. இதுதான் உண்மையான விசுவாசத்தின் வெற்றி. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ள சதாகாலங்களிலும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். ஆமேன், ஆமேன். எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான முடிவேது! ஆழ்ந்த வேதனையிலும் கொடிய துரோகத்திலும் தொடங்கிய ஒரு பயணம் மிகச் சிறப்பாக நித்திய துதியிலும் ஆராதனையிலும் நிறைவடைகிறது. எப்பேற்பட்ட இருளிலிருந்தும் எப்படி வெளிச்சத்திற்கு வர முடியும் என்பதை இது நமக்கு உணர்த்துகிறது. சரி, இந்த ஆழமான அலசல்லிருந்து நாம் இன்று கற்றுக்கொள்ள வேண்டிய நடைமுறை பாடங்கள் என்ன? ஏழைகளுக்கு உண்மையான மனதுருக்கத்தோடு இறங்குவது, துன்பப்படுபவர்களுக்காக ஊக்கமாக ஜெபிப்பது, அப்புறம் மிக முக்கியமாக இன்றைய காலத்தில் நமக்குள் இருக்கும் தவறான உண்மையில்லாத தலைவர்களை அடையாளம் கண்டு விழிப்புடன் இருப்பது. இது மிகவும் அவசியம். மிகப்பெரிய அச்சுறுத்தல்கள் நமக்கு வெளியே இருந்து வருவதில்லை, மாறாக உள்ளிருந்தே வருகின்றன என்பதை வரலாறு நமக்கு மீண்டும் மீண்டும் காட்டுகிறது. அப்படியானால் இன்று நீங்கள் முழுமையாக நம்பும் வட்டத்தில் உங்களுடன் இருப்பவர்களின் உண்மையான விசுவாசத்தை நீங்கள் எவ்வாறு கண்டறிகிறீர்கள்? கொஞ்சம் சிந்தித்துப் பாருங்கள். மீண்டும் சந்திப்போம்.